நாவரசி அவர்கள். செல்வி நாவரசி அவர்கள் விருதுநகர் வி வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியின் முதுகலை தமிழ் துறையில் 2ஆம் ஆண்டு பயின்று வரும் ஒரு மாணவி, சிறந்த பேச்சாளர், இலக்கிய ஆர்வலர். அது பெயர்லே இருக்குது நாவரசி அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திபன் கனவு. இந்த பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் தொடர்ந்து கல்கி அவர்கள் எழுதிய ஒரு வரலாற்று புதினமாகும். இன்னைக்கு லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அது கல்கி யூனிவர்ஸ்ல உள்ள ஒரு புத்தகம். ஏன்னா இந்த 3 புதினங்கள்லயும் வரும், சில பாத்திர படைப்புகள் வரும். அதுல பார்த்திபன் கனவு குறிப்பாக ரொம்ப விறுவிறுப்பான ஒரு நாவல். நான் ஏற்கனவே ஒரு முறை வாசிச்சிருக்கிறேன். இந்த நாவல்ல சோழ பேரரசின் வீழ்ச்சி, அப்புறமா திரும்ப அந்த சோழ பேரரசு எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா தன்னுடைய எழுத்து ஆளுமையால வென்று சிறப்பித்திருப்பார் அமரர் கல்கி அவர்கள். அந்த நூல் குறித்து முதலில் விவாதிக்க வருமாறு செல்வி நாவரசி அவர்களை விருதை விருட்சம் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். நாவரசி, வாங்க. நன்றிங்க. விருதை விருட்சம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க கூடிய அந்த புத்தகம் அமரர் கல்கி ஐயா எழுதின பார்த்திபன் கனவு அப்படிங்கிற புத்தகம் தான். இந்த புத்தகத்தினுடைய பெயரை கேட்ட உடனே முதல்ல பார்த்திபன் கனவு அப்படின்னே ஒருவேளை கனவுல அவருக்கு வரக்கூடிய நிகழ்வுகளா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த நாவலை படிக்கிறதுக்கு தொடங்கினேன். ஆனா படிக்க படிக்க ஒரு ஒரு தனி மனிதருடைய அந்த ஒரு தேசப்பற்று, அவருடைய விருப்பம் ஒரு கனவா மாறி அது எந்த ஒரு வெற்றியை நிலைய அடைஞ்சிச்சு, அதுக்கு எத்தனை பேர் உதவி செஞ்சாங்க, எத்தனை தடைகள்லாம் வந்தது அப்படிங்கறத ஐயா ரொம்ப எளிமையா இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. எழுதியிருக்காரு அப்படின்றத நம்ம முதல்லயே பார்த்தோம், ஐயா கூட சொன்னாங்க. இந்த நாவல்ல பார்த்தோம் அப்படின்னா 3 பகுதிகளா ஐயா எழுதியிருப்பாங்க. முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி அப்படின்னு 3 பகுதியிலையும் தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் வந்துட்டு இருக்கும். இதுல நிறைய கதாபாத்திரங்கள் உண்மை கதாபாத்திரங்களாகவும் இருக்கும், சில இது கொஞ்சம் கற்பனையாகவும் இருக்கும். 50% உண்மையாக நிகழ்ந்த நிகழ்வுகளை சொல்லி 50% கற்பனையும் கலந்து இதுல சொல்லியிருப்பாங்க ஐயா. கல்கி இதழ்ல ஒரு தொடர் கதையா இதை வெளியிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மொத்தமா இதை நூலா வெளியிட்டாங்க. அப்போ கதையா இவங்க படிக்கும் போது இந்த தொடர் வரும்போது அவங்க படிக்க படிக்க எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கும் அப்படின்றத நான் ஒவ்வொரு பாகம் படிக்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இன்னைக்குதான் சீரியல்ல எல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நாளைக்கு உடனே ப்ரோமோவா நம்ம பாத்துறோம் இல்லையா? ஆனா அந்த காலத்துல இவங்க நாளிதழ்கள் இப்படி எழுதின போது எப்படி இவங்க அவங்களுடைய ஆர்வத்தை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க, அவங்க ஆர்வம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறதெல்லாம் என்னால உணர முடிஞ்சது. சரி, இவ்வளவு இனிமையான ஒரு சிறப்பான ஒரு நாவலை இவர் எப்படி மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்திருப்பாரு அப்படிங்கிற பார்த்தோன்னா அவரோட எழுத்து நடைதான், சொல்லவே வேண்டாம். நிறைய வரலாற்று செய்திகள் இதுல உள்ள சொல்லியிருந்தாலுமே ஐயா ரொம்ப சரளமான நடையில எழுதியிருப்பாங்க. படிக்கிறதுக்கும் சரி, அதுல எல்லாமே இருக்கும், வர்ணனைகள் இருக்கும், நகைச்சுவை இருக்கும், கடுமையா பேசுற சொற்களும் இருக்கும், இனிமையா பேசுற சொற்களும் இருக்கும், காதல் இருக்கும், மர்மம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா சரளமான நடையில யாரு படிச்சாலுமே அது ரொம்ப எளிமையா புரிஞ்சிடுற மாதிரியான நிலையில ஐயா எழுதியிருப்பாங்க. இத படிக்கும் போது எனக்கு நிறைய நிறைய பார்வைகள், நிறைய பாதைகள் கிடைச்சது. அப்ப முதல்ல இந்த கதை எழுதுறதுக்கு அவர் மையமா எதை வச்சுக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல்லவருக்கு கீழே சோழ அரசு மாட்டிக்குது, அதுல இருந்து எப்படி அவங்க மீண்டு வர்றாங்க அப்படிங்கறதுதான் இதோடைய மொத்த மையக்கருவே. இவ்வளவுதான். இதுல நிறைய நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள், மர்மங்கள், காதல், வீரம், இது எல்லாமே இந்த கதை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போறதுக்கு செயல்களா ஆயிட்டு வருது. அப்போ சுருக்கமா இந்த கதையை நம்ம பார்க்கலாம். நரசிம்மவர்ம பல்லவன் அப்புறம் பரஞ்சோதி இவங்க 2 பேரும் போர் தொடுத்து போறாங்க. எங்க அப்படின்னா சாளுக்கிய மன்னனான புலிகேசி அவங்கள போர் தொடுத்து போய் அவங்க நாட்டை வெற்றி அடைஞ்சிடறாங்க. இதுதான் முதல் நிகழ்வு, இப்படிதான் தொடங்குது. அதுக்கப்புறம் பரஞ்சோதி அப்படிங்கிறவர் சிவனடியாரா மாறி அவர் தான் இன்னைக்கு நம்ம சிறு தொண்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா, அவர் சிறு தொண்டரா மாறி அவர் அந்த பாதையில பக்தி மார்க்கத்துல போயிடுறாரு. அப்போ நரசிம்மவர்மன் அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, முகலாயர்கள் எப்படி இமயம்ல இருந்து கலிங்கம் வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க
அந்த மாதிரி நம்மளும் ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. ரொம்ப கொள்ள ஆசைன்னே நம்ம வச்சுக்கலாம் அவருக்கு. அப்போ இந்த ஆசை வந்து இருக்கு. எப்படி வெளிப்படுத்தலாம்? செஞ்சு இங்க கொஞ்சம் பேர் இறந்து போய், அங்க கொஞ்சம் பேர் இறந்து போய், அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துறாரு. சரி, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து தென்னிந்தியாவுல இருக்கக்கூடிய அந்த வட இந்தியா பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்தியாவுல இருக்கக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் ஒரு செய்தி அனுப்புறாரு. இந்த மாதிரி நான் வந்து இந்த இதான் ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறேன். போருக்கு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நான் உங்களை தோற்கடிச்சிருவேன். நீங்க வந்து நான் சொல்றதை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களே அரசரா இருக்கலாம். நான் வந்து நல்ல ஆட்சியை வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். நீங்க எனக்கு கப்பம் மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓலையில அவர் வந்து எழுதி செய்தி அனுப்புறாரு. நீங்க ஒத்துக்கல அப்படின்னா நிச்சயமா போர் நடக்கும், சண்டை போட்டு அந்த நாடை வந்து என் பேர்ல வச்சுக்குவேன்னு சொல்லியிருப்பாரு. நிறைய நாடுகள் வந்து ஒத்துக்கிட்டு அவருக்கு கீழே இருந்து கப்பம் கட்டாம இருக்கான். எவ்வளவு வருஷத்துக்குன்னா 7 வருஷத்துக்கு அவன் கப்பமே கட்டல. அப்போ நரசிம்மனுக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க, யாரு அப்படின்னு கேட்கும்போது அப்படிங்கிற ஒரு சோழ மன்னர் ஓலை அனுப்புறாங்க. இந்த மாதிரி நீ ஏன் 7 வருஷமா கப்பம் கெட்டல அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப கடுமையா வந்து பேசிடுறான். இந்த மாதிரி பல்லவர்களுக்கு கீழே சோழர்கள் இருக்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது. சோழர்கள் எப்பயுமே சுதந்திரமா தான் இருக்கணும். நாங்க அப்படிதான் இருப்போம். உங்களுக்கு கீழே இருக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. அப்படி ரொம்ப உங்களுக்கு எங்க நாடு வேணும் அப்படின்னா நான் போருக்கு தயார் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ இவருக்கு ரொம்ப கோபமாயிருது. போர் நடக்குது. சொல்ற மாதிரியே வந்துட்டு தோற்கக்கூடிய நிலை வருது. இந்த போர் எப்படின்னா, ஒரு தம்பி இருக்கான் பூபதி அப்படின்னு சொல்லிட்டு. அவன் போருக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்றான், வேண்டாம் நம்ம பல்லவர்கள் கிட்ட போய் போருக்கு போனோம்னா நிச்சயமா நம்ம தோத்துருவோம், வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இவன் கேட்கல. அப்ப அவன் என்ன சொல்றான், அப்ப நான் வர மாட்டேன், நீ தனியா போ அப்படின்னு சொல்லிடுறான். போர்ல வந்து பார்த்திபன் வந்து தோத்துறான். இறுதியில அவனோட உயிர் பிரியக்கூடிய நிலைமையில அவன் அந்த போர்க்களத்துல இருக்கான். அப்போ ஒரு சிவனடியார் வந்து வராரு அவனை பாக்குறதுக்காக வந்து அவன் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி உன்னுடைய வீரர்கள் போர் புரியறதெல்லாம் நான் பார்த்தேன்ப்பா. யாருமே ஒரு நிமிஷம் கூட புறமுதுகிட்டு ஓடவே இல்லை, பயந்து கூட போகல. எல்லாரும் உனக்காண்டி அந்த போர்ல வந்து ரொம்ப வீரமா செயல்பட்டாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு, நான் இதெல்லாம் பார்த்தேன். உன்னோட இறுதி ஆசை வந்து என்னன்னு மட்டும் சொல்லு, அத நான் நிறைவேத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப பார்த்திபன் வந்து சொல்றான், சோழ நாடு யாருக்கு கீழயும் இருக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. நான் போருக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட என் பையன் கிட்ட அதைத்தான் நான் சொல்லிட்டு வந்தேன். நம்ம நாடு எப்பயுமே சுதந்திரமா இருக்கணும், தனிச்சையா இருக்கணும், நம்ம தான் நம்ம நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த மாதிரிதான் என் நாடு இருக்கணும், அதுதான் என்னோட இறுதி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு உயிர் விட்டுறான். அப்ப இந்த சிவனடியார் என்ன பண்றாரு, நேரா இவனோட அரண்மனைக்கு போறாரு. அவனுடைய மனைவி அருண்மொழியை வந்து பாக்குறாரு. பார்த்து இந்த மாதிரி உன்னுடைய கணவனுடைய கனவை வந்து நான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து உன்னோட உதவி வேணும். உன்னுடைய மகனை வந்து நீ என் கூட அனுப்பி வை. நான் வந்து அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவனை ஒரு வீரனா ஆக்கிடுறேன். எப்படிப்பட்ட வீரன் அப்படின்னா, நாளைக்கு அவன் பல்லவர்களே எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு அவனை நான் வீரனா மாத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ அருண்மொழியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நீங்க என்னுடைய பையனை கூட்டிட்டு போங்க, அவனை நல்ல வீரனா மாத்தி கொண்டு வாங்க, இந்த சோழ நாடு யாருக்கும் அடிமையா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அப்போ இந்த சிவனடியார் வந்து கூட்டிட்டு போய் அவனுக்கு எல்லா விதமான வீரக்கலைகளையும் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறாரு. இந்த சிவனடியார் யாரு, எப்படி வந்தாரு அப்படிங்கறத கதையோட தொடக்கத்துல வந்து அவங்க சொல்லவே இல்லை. இது ஒரு மர்மமாவே தான் இருந்தது. யாரா இருக்கும், ஒருவேளை வந்துட்டு இவங்க பார்த்திபனுக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமா, இல்ல பார்த்திபனுடைய நண்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கொஞ்சம் குழப்பமா போற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாட்கள் வந்து ஆகும். விக்ரமன் வந்து பார்த்திபனோட பையன், அவனோட பேரு. விக்ரமனும் நல்லா வளர்ந்துருவான். வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த செய்திகள்லாம் அவனுக்கு திரும்படியும் சிவனடியார் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த சமயம் வந்து பூபதி திரும்படியும் வருவான். விக்ரமனை பார்த்து இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, உங்க அப்பா கூட நான் போயிருக்கணும், நான் செஞ்சது தப்பு தான், அதுக்கு பிராயச்சித்தமா இப்ப நான் உனக்கு ஒண்ணு சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்க வந்து ஒரு இடத்துல ஒரு கொடி இருக்கு, அந்த கொடியை எடுத்துட்டு நம்மளுடைய சோழ நாட்டு கொடியை நீ வச்சுட்ட அப்படின்னாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து சொல்லுவான். அப்ப இவனுக்கும் அவன் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கேட்கும் போது சரி, இது ஏதோ நல்லதுதான் போல, நம்ம வந்து நம்ம நாட்டை திருப்பி வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு மனநிலை அவனுக்கு வந்துடும். இருந்தாலும் சிவனடியார் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியாரை பாக்குறதுக்காக போவான். சிவனடியார் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார். உன் விருப்பத்துக்கு என்னைக்குமே நான் தடையா இருக்க மாட்டேன், ஆனா ஒண்ணு, நீ வந்து அவனை நம்பாத ரொம்ப அப்படின்னு மட்டும் சொல்லிடுவார். சரி அப்படின்னு அந்த இடத்துக்கு போனா
அங்க சூழ்ச்சி நடந்தது இவனுக்கு தெரிஞ்சிருது. சூழ்ச்சி என்ன அப்படின்னா பல்லவர்களுடைய வீரர்கள் எல்லாம் இவனை கைது செஞ்சு அங்க அரண்மனைக்கு வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்து அங்க பல்லவ அரசன் நரசிம்மன் வந்து இருக்கான். அரசவையில வச்சு கேள்வி கேட்கறாங்க, நீ ஏன் இப்படி பண்ண, இது தப்புன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து நடந்ததெல்லாம் சொல்றான். இந்த மணி வந்து எங்க நாடு வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீ பண்ணது வந்து பெரிய தப்பு, அதனால உனக்கு நான் தண்டனை வந்து நான் கொடுக்குறேன். இதுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது. ஆனா நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க, அப்போ உனக்கு மரண தண்டனை எல்லாம் வேண்டாம், அதனால உன்னை நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செண்பகா தீவுல போய் இவனை போட்டுறாங்க. அப்போ நீ வந்து அந்த செண்பகா தீவை விட்டு வெளியில வரக்கூடாது, வெளியில வந்தா உனக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இது வந்து நல்ல தீர்ப்பா தான் இருக்குன்னு எல்லாத்துக்கும் படுது, அதனால செண்பகா தீவுல போய் இவனை விட்டுறாங்க. அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேயே இருக்கான். அப்ப இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது, அதே சமயம் இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா சோழ நாட்டிலேயே பல்லவ நாட்டிலேயே ஒரு புதுவித செய்தி வந்து நடக்குது. என்னது அப்படின்னா புதுசா கபால பைரவர்னு ஒருத்தர் உள்ள வராரு. அவர் எப்படி வந்தாரு, எங்க வந்தாரு, யாரு என்னன்னே புரியல. திடீர்னு பார்த்தா புதுசா ஒரு மார்க்கம் வந்து சொல்றாரு. காளி தேவி வந்து ரொம்ப கோவமா இருக்கா, அவளுக்கு வந்து நீங்க நரபலி கொடுத்தீங்க அப்படின்னா அவ ரொம்ப சந்தோஷமாயிருவா, அவளை சந்தோஷப்படுத்தினீங்கன்னா நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றான். உடனே எல்லாரும் வந்து சரி அப்ப வந்து நம்ம இது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு நினைப்பு இருக்கும். ஆனா நரசிம்ம பல்லவனுக்கு வந்து இதை எப்படியாவது ஒழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது அவனும் வந்து இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான செயல்களையும் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அது மாதிரி எல்லாம் நிறைய செய்திகள் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சிவனடியார் வந்து சிவனடியார் தான் விக்ரமன் வந்து சிறைப்படுறதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு வதந்தி வந்து ஊர் ஃபுல்லா பரவிக்கிட்டே இருக்கும். என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியாது. இதுக்கு நடுவுல விக்ரமனுக்கும் நரசிம்மவல்ல பல்லவனுடைய மகளுக்கும் வந்து காதல் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. விக்ரமன் வந்து இந்த கோட்டைக்குள்ள வரும்போது குந்தவி தேவி அவங்களுடைய பொண்ணு பேரு, அவளை பாக்குறான், 2 பேருக்கும் பார்த்தோன்னே பிடிச்சிருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. என்னடா ஒருவேளை இவனுக்கு தண்டனை கொடுக்க போறாங்க, இதுக்கு நடுவுல எதுக்கு இவர் காதலை கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காதலை வந்து இங்க ஒரு ஒரு பிடிப்பை வந்து இந்த இடத்துல கொடுக்குது, அவளுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இந்த கதையில இருக்கு அப்படிங்கறதையும் ரொம்ப ஆழமா வந்து காட்டியிருப்பாரு. அப்போ இவங்க பார்த்துட்டு வெளியில வர நேரம் சிவனடியாரை பத்தி இந்த செய்தி வருமா, அதே மாதிரி சோழ நாடு வந்து அழியறதுக்கு உண்டான திட்டங்கள் எல்லாம் சிவனடியார் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தியும் வந்து ஊர் ஃபுல்லா பரவிக்கிட்டே இருக்கும். அப்ப குந்தவி தேவிக்கு வந்து இத பத்தி தெரிஞ்சோடனே அவ நேரா அவங்க அப்பா கிட்ட போயிடுறா. போயிட்டு இந்த மாதிரி சிவனடியார் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஊர்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இது என்ன உங்களுக்கு என்னாவது தெரியுமா, இது உண்மையா அப்படின்லாம் கேட்பா. அப்ப அவரு சொல்லுவாரு, சிவனடியாரா இருக்கிறவங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா, நீ சொன்னதுன்றதுக்காக நான் இதை பத்தி விசாரிக்கிறேன், ஆனா இது உண்மையா இருக்காதுன்றது என்னோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்லிடுவாரு. அப்புறம் அதை பத்தின விசாரணைகளும் ஒரு புறம் வந்து போய்கிட்டே இருக்கும். விக்ரமனும் வந்து அந்த செண்பகா தீவுலயே தான் இருக்கான். அப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சோடனே இந்த கபால பைரவர் இருக்கார் இல்லையா, அவரு விக்ரமனோட அம்மாவை கடத்திட்டு போயிருவார். கடத்திட்டு போனோடனே இந்த செய்தியும் வந்துட்டு அவனுக்கு தெரியும். இதுல வந்துட்டு விக்ரமனுக்கு உதவுறதுக்காக ஒரு படகோட்டி பொன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம் வரும். அவருக்கும் வந்து சிவனடியார் மேல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இவர் தான் கூட இருந்துகிட்டே அவனை சொல்லி கொடுக்குறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யார் இந்த கதையில நம்புறதுன்னே தெரியாது. என்னடா இது, பிறந்தது இவனை வந்து நல்லா வளர்த்து நாட்டை வந்து கைப்பற்ற அளவுக்கு கொண்டு வரேன்னு சொன்னவரு எப்படி அவனை காட்டி கொடுப்பாரு அப்படின்னு இந்த இடத்துல எல்லாம் படிக்கும்போது நமக்கே தோணும். ஒரு நம்மளுடைய மைண்டையே பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க இந்த இடத்தெல்லாம் படிக்கும்போது. உண்மையிலேயே வந்து இவர் தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நம்மளே பல வழியில வந்து யோசிக்க வைக்கிற மாதிரியான நிலைகள்ல வந்து இங்க உரையாடல்கள்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்போ விக்ரமன் வந்து இப்படி சிறைப்பட்டு இருக்கிறதுக்கான காரணம் சிவனடியாரா இருப்பாரோன்ற டவுட் குந்தவி தேவிக்கு வந்தாச்சு. அப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு, இத வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையும் வந்து அந்த இடத்துல வந்தாச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு நிலைக்கு அப்புறமா விக்ரமன் வந்து பறையூர் இந்த உறையூருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ ஒரு ஆற்றை கடக்கும் போது அந்த ஆற்றுல வந்துட்டு மாட்டிக்குவாரு. அப்போ பொன்னன் வந்து காப்பாத்தி அவர் ஒரு குகையில படுக்க வச்சிருப்பார். அந்த சமயத்துல வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாத நிலையில இருக்கும். அப்பயும் அவன் சொல்லிடுவான், இந்த மாதிரி உங்க அம்மாவை வந்து கடத்திட்டு போயிட்டான், அதே மாதிரி சிவனடியார் தான் நீங்க பண்ணதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரியான வதந்திகளும் ஊர்ல வந்து பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது விக்ரமனுக்கு வந்து அந்த நேரமே போய் அம்மாவை காப்பாத்தணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அவனுடைய உடல் வந்து அதுக்கு ஒத்துழைக்காது. அப்போ இவர் மருந்து வாங்குறதுக்காக போகும்போது இந்த பக்கம் வந்து குந்தவி தேவியும் அவங்களுடைய அண்ணாவும் வர்றாங்க. அப்போ இவனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் தான் வந்து விக்ரமன்,
அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோடனே அவன்கிட்ட வந்து பேசுவாங்க. பேசிட்டு அவனை தன்னுடைய அரண்மனைக்கு வந்து அழைச்சிட்டு போற மாதிரியான நிகழ்வு வந்து நடக்கும். அப்போ அழைச்சிட்டு போகும்போது உறையூர்ல பார்த்து இந்த மாதிரி நரசிம்மன் அவன் வந்து பாத்திரக்கூடாதுன்றதுக்காக நிறைய செய்திகள்லாம் அங்க உள்ள வரும். இதுக்கு நடுவுல பூபதி அவங்களுடைய சில சூழ்ச்சிகள் அந்த மாதிரியான நிலைகளும் வரும். என்னதான் சூழ்ச்சிகள் நடந்தாலும் இவன் வந்து அதெல்லாம் தப்பிச்சு தாண்டி அடுத்த நிலைக்கு போறான் அப்படிங்கிற செய்தியை வந்து கொண்டு வருவாங்க. அப்போ ஒரு நரசிம்ம வந்து இவனை வந்து காப்பாத்தக்கூடிய ஒரு நிலைமை வந்து வந்துரும். இவன் வந்து ஒரு வைர வியாபாரி மாதிரி ஒரு வேடம் போட்டுக்கிட்டு அவனுடைய தீவுக்குள்ள இருந்து வெளியில வருவான். அப்போ வைரம் வச்சதுனால திருடர்கள்லாம் இவனை வந்து கொலை முயற்சி பண்ணக்கூடிய செயல்கள் வந்து காட்டுல நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ நரசிம்மர் வந்து வேடத்துல இருப்பாரு. அப்போ வந்து இவனை காப்பாத்திடுவாரு. காப்பாத்தி ஒரு முத்திரை கொடுத்து அவனை வந்து உறையூருக்கு போப்பா நீ பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாரு. இந்த சமயம் பார்த்தோம் அப்படின்னா பூபதிக்கு வந்து சிவனடியார சுத்தமா பிடிக்காது. அப்போ இந்த இந்த நிலையெல்லாம் பயன்படுத்தி சிவனடியார் தான் மொத்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு இவனை ஏதாவது பண்ணிடணும், இவனை ஏதாச்சும் பண்ணிட்டா விக்ரமனை ஈஸியா நம்ம தோற்கடிச்சிடலாம், அப்புறம் நாடெல்லாம் நமக்கு தான் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். இதை பயன்படுத்தி அந்த கபால பைரவன் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுவாருன்னா பூபதி கிட்ட போய் இந்த மாதிரி விக்ரமன் நரபலி கொடுத்தா உனக்கு வந்து இந்த நாடு இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையுமே அந்த காளி வந்து உனக்கு கொடுத்துருவா, நீ பல்லவ நாடு சோழ நாடு எல்லா நாடையும் நீயே ஆட்சி பண்ணலான்னு சொல்லி அந்த ஆசையை வந்து காட்டினோடனே இவனும் அவன் கூட சேர்ந்து சூழ்ச்சிகள்லாம் செய்ய ஆரம்பிப்பான் அவனை கொல்றதுக்காக. அதுக்கப்புறம் விக்ரமன் வந்து உறையூருக்கு போயிருவாரு. அப்போ அங்க போகும்போது மாட்டிக்குவான். அங்க வந்து மாட்டிக்கிட்டோன்னே பொன்னன் வந்து என்ன செய்வான், காப்பாத்துறதுக்காக அவனும் சிவனடியாரும் போறாங்க. அப்ப சிவனடியார் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் பொன்னன் அங்க இருந்து தப்பிச்சு வந்து அவன் விக்ரமனை பார்த்து விக்ரமனும் சிவனடியாரை காப்பாத்த போற மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து போய்கிட்டே இருக்கு. அப்போ அம்மா வந்து கடத்திட்டாங்க அப்படிங்கிற செய்தி கேட்டோன்னே விக்ரமனும் சிவனடியார வந்து காப்பாத்திட்டு வந்து 2 பேரும் சேர்ந்து இவங்களை காப்பாத்துறதுக்காக போறாங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் செய்திகள்லாம் இதுல வந்து வருது. அந்த ஒரு சில இடத்துல வந்து மாமல்லபுரத்தினுடைய அந்த ஊர் வந்து எப்படி இருக்கு, அப்புறம் சிற்பக்கலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படிலாம் சொல்லும் போது ரொம்ப அழகா இருக்கும். இவர் நேர்ல போய் நம்ம பார்க்காத சில விஷயங்கள்லாம் இவர் இது மூலியமா அவருடைய எழுத்து மூலியமா நம்ம படிச்சுக்கலாம், படிச்சு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். கற்பனையிலேயே இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்கு ஐயாவோட வரிகள் வந்து ஒரு சாட்சி அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அப்போ அருண்மொழியை வந்து காப்பாற்ற போகும்போது சிவனடியார் வந்து மாட்டிக்கிறாரு ஒரு இடத்துல. விக்ரமனை காப்பாற்ற போகும்போது பூபதி அவர் வந்து திரும்ப வந்துடுறாரு. திரும்ப வந்துட்டு நீ வந்து இவனை பலி கொடுத்துற அப்படின்னு சொல்ற அந்த நிகழ்ச்சி வந்து இந்த இடத்துல நடைபெறும். அப்போ வந்து இவர் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீ வந்து மந்திரவாதி தானே பூபதி வந்து சொன்ன, நீ வந்து ஒரு மந்திரவாதி, நீ சொல்றத நான் எப்படி நம்ப முடியும், ஒருவேளை நீ இவனை கொன்னதுக்கு அப்புறம் என்னையும் கொண்டுட்டனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் யோசிக்கவே ஆரம்பிக்கிறாரு, இவன் ஏன் நம்மளை வந்து டார்கெட் பண்ணி நம்மகிட்ட பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கபால பைரவர் வந்து என்ன சொல்றாரு, சிவனடியார் கூட தான் சிவனடியார் கிடையாது, அது சொன்னா நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வந்தது. என்னடா அது சிவனடியாரே சிவனடியார் இல்லைன்னு இவர் எப்படி சொல்லலாம், இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல வரும்போது சிறு தொண்டர் அந்த இடத்துல வர்றாரு. சிறு தொண்டர் வந்து இவன் வந்து பைரவர் கிடையாது, யாரும் கிடையாது, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து புலிகேசிய வந்து நம்ம கொண்டோம் இல்லையா போரிட்டு, அவனுடைய தம்பி தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்விஸ்ட் கொண்டு வராரு. என்னடா அது ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வந்துகிட்டு இருக்கேன், இவன் ஏன் இங்க வந்தா அப்படின்னு பார்த்தா அவங்க பழி வாங்குறதுக்காக திருப்பி இங்க வந்திருப்பான், இவனை எப்படியாவது கொன்றணும் அப்படிங்கறத இவனோட ஆசை, அது பழிக்காம போயிருச்சு. அப்போ அந்த சமயம் வந்து பூபதி வந்து சொல்லிடுவாரு, இவன் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம், என்னை வந்து ஆசை காட்டி இப்படி எல்லாம் பண்ண சொன்னது இவன் தான், இவனாலதான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையை ஒத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பூபதியை பின்னாடி இருந்து யாரோ கத்தியால குத்திடுவாங்க. அந்த சமயம் இவர் என்ன பண்ணுவாரு, கபால பைரவர் பக்கத்துல இருக்க அவனை கொன்றுவார். அப்போ ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல நடந்துருச்சு அப்படிங்கிற செய்தி வந்து எல்லாருக்கும் தெரியுது. யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும், என்ன நடக்குது, என்ன இவன் வந்து இவரை ஆசை காட்டுறதா இவரை வந்து சொல்றாரு, அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி நம்மளும் நினைச்சிட்டே இருப்போம், இவன் எப்படி இப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ சிறு தொண்டர் வந்து விக்ரமனை பார்த்து கேட்பாரு, ஒன்னதான் வந்து வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல செண்பகத்தீவை விட்டு, நீ ஏன் வெளியில வந்த அப்படின்னு கேட்கும்போது வந்து சொல்லுவான், இல்ல நான் இந்த மாதிரி விஷயத்துக்காண்டி தான் வெளியில வந்தேன் அப்படின்னு. நீ வந்து தப்பு பண்ணிட்ட, அதுக்கான தண்டனை நீ வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வா நரசிம்மரை போய் பார்க்க போனா அப்படின்ட்டு பல்லவருடைய அந்த அரசவைக்கு கூட்டிட்டு போயிடுறான். அப்போ கூட்டிட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல சிவனடியாரும் இருக்காரு.
இவனுக்கு ஒரே ஆச்சரியம், சிவனடியார் ஏன் இங்க வந்தாரு, அப்ப ஒருவேளை எல்லாரும் சொன்ன மாதிரி இவர் தான் எல்லாத்துக்கும் காரணமான்னு ஒரு ஒரு இடத்துல நம்மளுக்கே தோணிரும். ஐயோ, இவர் ஏன் இங்க வந்தாரு, இவர் எப்படி வந்தாரு அப்படின்ற மாதிரி. அப்புறம் பார்த்தா திடீர்னு சிவனடியார் தன்னுடைய ஆடைகள் எல்லாம் களையும் போது அவரை பார்த்தா அந்த இடத்துலதான் ரியல் ட்விஸ்ட், அவர் தான் நரசிம்மவர்ம பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வருது. இவர் ஏன்டா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு, இவர் தான் இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து செண்பகாத்தீவுக்கு போன்னு சொன்னாரு. அப்புறம் இவரே வந்து அவனுக்கு இவ்வளவு வருஷமா உதவி பண்ணியிருக்காருன்னா என்ன கதை அப்படின்னு எல்லாருக்கும் புரியல, எல்லாருக்கும் ஒரே குழப்பம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவர் எல்லாத்தையும் சொல்ற, இந்த மாதிரி பார்த்திபன் கூட போர் பண்ணும்போது அவன் இந்த மாதிரி சொன்னான், அப்ப அதுக்கு நான் தான் பொறுப்பு, அவனுடைய கனவு நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துக்காண்டி தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையுமே சொல்லுவாரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அப்ப பார்த்திபன் கனவு அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கான அந்த மெயின் ரீசனே இங்க வந்து சொல்லிடுவாங்க. இந்த கதையை வந்து ஃபுல்லா நம்ம ஏன் படிக்கணும்னா இந்த ட்விஸ்டுக்காண்டியே படிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ட்விஸ்ட் என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நம்மள அடுத்தடுத்த பாகங்களுக்கு அதுவே கூட்டிட்டு போயிடும். நம்ம படிக்கணும்னே அவசியம் கிடையாது. நம்ம தூங்கினா கூட ஒருவேளை விக்ரமனுக்கு வந்து இது ஆயிருக்குமோ, அவன் படகுல போகாம இங்க போயிருந்தா இப்படி ஆயிருக்குமோன்னு நம்மளையே பல வழியில வந்து யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஐயாவுடைய எழுத்துக்கள் வந்து அவ்வளவு, அதுக்கு வீரியம் வந்து அவ்வளவு இருக்கு. அப்போ நரசிம்மன் எல்லாம் சொன்னோன்னே எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். எப்படி ரெண்டு பேருக்கும் பகையாச்சு, எப்படி இவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் சொல்லி இவனோட கனவுக்காண்டி தான் நான் வந்து இவ்வளவு இதுவும் பண்ணேன், அது என்னோட கடமை, அதை பண்ணணுன்றது என்னோட கடமை, நான் அதை பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நான் என்னோட கடமையை வந்து நான் செஞ்சுட்டேன், செஞ்சதுக்கு அப்புறம் இப்போ உனக்கு தண்டனை இருக்கு, நீ நான் வந்து சொன்னதை கேட்கல இல்லையா, உனக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன தண்டனைன்னா உனக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லா ஒரு தண்டனை கொடுக்க போறேன், நீ அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னது அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப பயமாயிடும். ஐயோ இப்பதானடா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதை நினைச்சோமே, அதுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னு நினைக்கும் போது அப்ப சொல்லுவாரு, என்னுடைய மகளும் நீயும் விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியும், ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசி வழங்குவாரு. அதை படிக்கும் போதே நம்ம என்ன எப்படின்னே தெரியாது, நம்ம உதட்டுல வந்து அந்த புன்னகை தானாவே வந்துடும். பரவாயில்லையே சேர்த்து வச்சுட்டாரே, எப்படி இவருக்கு இது தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். சுபமா இந்த கதை வந்து முடிஞ்சிடும். அப்போ இந்த கதையை வந்து இவர் வரலாற்று தழுவி எழுதியிருந்தாலுமே அதுல வந்து ஒரு நிகழ்கால நிகழ்வும் இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். 1940 தொடக்கத்திலேயே ஐயா வந்து இந்த கதையை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அந்த நேரம் தான் நம்ம இந்தியால வந்து சுதந்திர போராட்டம் அந்த இது வந்து உச்சத்துல இருந்தது இல்லைங்களா. அப்போ வந்து இந்த சோழ நாடு அடிமைப்பட்டு இருந்தது, அப்புறம் அது அவங்க இந்த சுதந்திரத்துக்காக இவங்க போராடினது, இந்த நிகழ்வு எல்லாமே நம்ம இந்தியா வந்து வெளிநாட்டார்கள் கிட்ட அடிபட்டு கிடந்தது, நம்ம வந்து சுதந்திரமா இருக்கணும்னு நம்ம போராடினது, இதெல்லாம் வந்து அவர் ஒரு மறைமுகமா மக்களுக்கு சொல்றதுக்காக இது எழுதியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்மளுக்கு இதை படிக்கும் போது நிச்சயமா வரும். இதை படிச்சு நிறைய பேருக்கு மறைமுகமா எழுதியிருந்தாலுமே இதை படிச்சு நிறைய பேருக்கு வந்து நம்ம நாடு வந்து நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சில கதாபாத்திரங்கள் உண்மையான கதாபாத்திரங்கள், சிலவே கற்பனையா இவர் வந்து உருவாக்கி இருப்பாரு. ஆனா கற்பனைக்கும் உண்மைக்கும் எந்த முரண்பாடுமே ஏற்படாத மாதிரி இவர் வந்து இந்த கதையை கொண்டு போனதான் அதுல இன்னும் கொஞ்சம் சிறப்பான விஷயமா இருக்கும். அதே மாதிரி இதுல வந்துட்டு இந்த சிவனடியார் யாரு, அப்புறம் விக்ரமணிக்கு அவர் ஏன் வந்து உதவி செஞ்சாரு, குந்தவி தேவிக்கு என்ன ஆகும் எதிர்காலம், இவனை கல்யாணம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, அவங்க காதல் என்ன ஆகும் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸாவே தான் வந்துட்டு இருக்கும் இந்த கதையில. அந்த கடைசி அந்த பக்கம் படிக்கும் போதுதான் நமக்கே வந்துட்டு எல்லாத்தினுடைய அந்த முடிச்சும் ஒரு அவிழ்ற மாதிரியான ஒரு நிலை வந்து நமக்கு ஏற்படும். அதே மாதிரி மாமல்லபுரத்தினுடைய சிற்பக்கலை, அதுக்கப்புறம் காவிரியினோட வர்ணனை, செண்பகத்தீவினோட அழகு, இதை பத்தி எல்லாம் ரொம்ப அழகா வர்ணிச்சு நம்மளை வந்து படிக்கும் போதே ஒரு ஆர்வத்தையும் ஆசையும் தூண்டுற மாதிரியான விஷயத்துல வந்து சொல்லியிருப்பாரு. நிறைய இடத்துல வந்து உரையாடல் வரும்போது நகைச்சுவையா நிறைய சொல்லியிருப்பாரு, வீரத்தை வெளிப்படுத்துற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து பார்த்திபன் வந்து நரசிம்மன் கிட்ட வந்து சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை, அது என்னது அப்படின்னா, நான் என் உயிரை தியாகம் செய்ய துணிந்தேன், ஆனால் ஒரு நிபந்தனை, என் மகன் விக்ரமனை ஒரு சுதந்திரமான சோழ நாட்டின் அரசனாக ஆக்க வேண்டும், என்னுள் உள்ள அந்த சித்திர கனவு நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் சொல்லியிருப்பான். அந்த ஒரு விஷயத்துக்காண்டி மட்டும்தான் இந்த நரசிம்மன் வந்து இவ்வளோ நாள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்றத வந்து இதுல வந்து அவனுடைய அந்த தியாக உணர்வு வெளிப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம வீரம் பத்தி சொல்லும் போதும் அந்த வரிகளாக இருக்கட்டும், ஒரு வீரனுக்கு காயம் ஏற்படுவது அவமானம் அல்ல, கடமையை செய்யாமல் தவறுவதுதான் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரனுக்கான அடையாளங்கள் எல்லாம் சொல்லும் போது அந்த வரிகள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும்.
அதே மாதிரி கல்கி ஐயா வந்து இந்த நாவலை எழுதுறதுக்கு முன்னாடியும் இதுக்கான செய்திகளை திரட்டுறதுக்கு முன்னாடியும் அந்த உண்மையான இடங்களுக்கெல்லாம் போய் நிறைய ஆராய்ச்சி பண்ணி வந்திருக்கா. நிறைய செய்திகள்லாம் வந்திருக்கு. தஞ்சைக்கா இருக்கட்டும், மாமல்லபுரத்துக்கா இருக்கட்டும், நேரடியா செஞ்சு அவர் உண்மையை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கறதுல ரொம்ப நுணுக்கமா இருந்திருக்காரு அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சிவகாமியின் சபதம் அப்படிங்கிற நாவலோட இதுக்கு அதிகமான தொடர்பு இருக்கு. நிறைய கதாபாத்திரங்கள் இதுல வர்றது அதுலயும் வந்து வரும். அப்போ இத தொடர்ச்சியா நம்ம படிச்சுட்டு சிவகாமி சபதம் படிச்சோம் அப்படின்னா ஒரு தொடர்கதை மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு நினைவு வந்து நம்மளுக்கு இருக்கும், ஒரு மனநிலை நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்தாவே இருக்கு. அப்போ சிவகாமியின் சபதத்தையும் நம்ம படிச்சிட்டோம்னா ஒரு முழுசா ஒரு வரலாற்றையே நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது இது படிச்சது மூலமா எனக்கு தெரிஞ்சிச்சு. இது 2 திரைப்படமாவும் வந்து எடுத்திருக்காங்க. அப்போ பார்த்திபன் கனவு அப்படிங்கிறது நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்ற மாதிரி தூங்கும்போது காண்றது மட்டும் கனவு கிடையாது, நம்ம தூங்க விடாம காண்றதுதான் கனவு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பார்த்திபன் கனவு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுல இருந்து நிறைய வர்ணனைகள் அப்புறம் நிறைய பிடிச்ச உரையாடல்கள்லாம் நிறையவே இருக்கு. நீங்க எல்லாம் படிச்சீங்கன்னா உண்மையில ரொம்ப ஆர்வமா இருக்கும். உங்களை ஒரு வரலாற்று நிகழ்வுக்கே எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு நாவல் தான் இது. நிச்சயமா எல்லாரும் வந்து படிங்க. நன்றி. அருமை நாவரசி, ரொம்ப நன்றி. சூப்பரா பேசுனீங்க. அதாவது பார்த்திபன் கனவு இருக்கு இல்லையா, நானும் படிச்சிருக்கிறேன். அதுல கடைசி பக்கம் படிக்கிற போதுதான் நமக்கு வந்து அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் அவிழ்றப்போ பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அது உங்க முகத்திலே தெரிஞ்சது. நீங்க சொல்றப்போ எங்க முகத்துல அது தெரிஞ்சது. நானே நீங்க பேசுனதை வச்சு ஒரு சின்ன கவிதையாவே எழுதுறேன் நான். அது நான் வாசிக்கிறேனே. பல்லவனிடமிருந்து சோழ பேரரசர்கள் மீண்டு வர வேண்டும் என போர்க்களத்தில் பார்த்திபன் கண்ட கனவை அவன் மகன் விக்ரமன் மூலம் மெய்ப்பித்தது நரசிம்ம பல்லவர் தான். பல்லவன் எதிர்த்து நாம மறுபடியும் வரணுங்கிற கனவை வந்து மெய்ப்பிக்கிறதுக்கு உறுதுணை போனது நரசிம்ம பல்லவன் அப்படிங்கிறது தான் வந்து இதுல உள்ள பதிவு. ரொம்ப அருமையா பேசுனீங்க, நிறைய நிகழ்ச்சிகள் சொன்னீங்க. அப்புறம் வந்து ஐயாவோட எழுத்து நடையை பத்தி சொன்னீங்க, அதுல பேசப்பட்ட வீரம் பத்தி பேசுனீங்க, காதல் பத்தி பேசுனீங்க, சஸ்பென்ஸ் பத்தி பேசுனீங்க. உண்மையிலேயே உங்க பேருக்கு தகுந்தபடி நீங்க நாவரசி தான். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதாவது ரொம்ப அழகா அந்த நாவலை வந்து அது எப்படியெல்லாம் பயணிக்குதோ அதே போல பயணிச்சு வந்து பெரிய ஒரு நாவலை வந்து நான் வச்சிருக்கேன் கையில. பார்த்திபன் கனவு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, அதை வாசிச்சிருக்கிறேன் நான். பார்த்திபன் கனவு நான் படிச்சிருக்கிறேன். ரொம்ப அருமையா பேசுறீங்க. இப்ப இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறு கருத்துரை வழங்குமாறு நமது விருதை விருட்சத்துடைய புரவலர் நம்மள் முத்துமணி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னாச்சு? கேக்குதா? இப்ப கேக்குதா? கேக்குது. சரி. ரொம்ப ஒரு ஆழமான ஒரு நாவல், சரித்திர நாவல் தான் அதை சொல்லணும். நான் அதை படிச்சதில்லை, பட் நிறைய நண்பர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதற்கான வாய்ப்பு இன்னைக்கு ஒரு தூண்டுதலா இருந்தது நம்ம சகோதரியோட பேச்சு. அதனால முதல்ல அதுக்கு அவங்கள நம்ம பாராட்டணும். பொதுவாகவே சரித்திர நாவல்கள் படிக்கும்போது அதுலேயும் குறிப்பா கல்கி அவர்களுடைய கதைகளை அந்த காலகட்டத்தில் படித்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நிகழ்வோடு இணைந்து செல்லக்கூடிய அனுபவத்தை அவங்க இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, என்னோட சகோதரிகள்கிட்ட நான் கேட்டுப்பட்டிருக்கேன். சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோன்னே தெரியாம அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட அந்த பேச்சினுடைய சாராம்சம் எல்லாமே அந்த தொடர்கதையை பற்றியே இருக்கும். நம்ம புரியாம அது தெரியாம ஒரு ஓரத்துல நம்ம உட்கார்ந்துருப்போம். அது மாதிரி சிவகாமியின் செல்வன், கல்கி எழுதுனது, அப்புறம் சாண்டிலினோட கதைகள், இதை பற்றியெல்லாம். அது போக இன்னும் கூட சமூக பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய நாவல்கள், இது எல்லாத்தையும் பற்றி பேசும்போது எனக்கு அந்த ஒரு அனுபவம் வந்து இன்னைக்கு இவங்க பேசும்போது எனக்கு தோன்றியது. அதனால இன்னைக்கு இளைஞர்கள் எல்லோரும் இது போன்ற ஒரு சரித்திர காலத்து நாவல்களை எடுத்து படிக்கணும். பொதுவாகவே இந்த சரித்திரத்தை நம்ம படிக்கும்போது அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கற்பனை பண்ணி பார்க்கணும். எப்படின்னா,
அந்த காலத்துல மின்சாரம் கிடையாது, போக்குவரத்து கிடையாது. போக்குவரத்துக்கெல்லாம் ஒரு வண்டி, மாட்டு வண்டியோ இல்லது அரசர்களாக இருந்தால் அவர்களுக்கான அது மாதிரியான குதிரை பூட்டிய சாரட்டுகள் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்று அந்த கற்பனை வந்து நம்மளை பல தூரத்துக்கு எடுத்து செல்லும். இப்ப அந்த மாதிரி கற்பனைகள்லாம் நிறைய படங்கள், சினிமாக்கள்லாம் வந்துருச்சு. அதுலயும் அவங்க நிறைய நுணுக்கங்களை எல்லாம் காமிச்சு நமக்கு அந்த மாதிரியான ஒரு சரித்திர காலத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய முயற்சி நடக்குது. என்னதான் அந்த மாதிரி முயற்சி பண்ணாலும் நம்ம கற்பனைக்குள் ஒவ்வொருத்தரும் இப்ப இந்த பார்த்திபன் கனவை இவங்க படிச்ச தோரணையில, இவங்களுடைய பார்வையில அந்த பார்த்திபன் கனவு எப்படி இருக்கும்? இப்ப இதே பார்த்திபன் கனவை நான் படிச்சேன்னா அதனுடைய பார்வை எப்படி இருக்கும்? இந்த ஒரு மாறுபாடே அது எப்படி கொடுக்கும் அப்படின்னா இதனாலதான் கொடுக்க முடியும். அதான் புத்தக வாசிப்பினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, ஒவ்வொருவருடைய பார்வையிலையும் அந்த கதையாகட்டும், அந்த கட்டுரையாகட்டும், இது போற சரித்திர நாவல்களாகட்டும், வெவ்வேறு தோற்றத்தில் நம்மளுடைய பார்வையில் அது வேறுபட்டு நமக்கு மகிழ்ச்சியையும் இலக்கிய சிந்தனையும் நமக்கு கொடுக்கும். அதனால இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தூண்டுதலான ஒரு பேச்சை நான் கேட்டிருக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம சகோதரியை நான் நிச்சயமா வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். இவங்க வந்து